எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபாகர். வாழ்க்கை வாழ்வதற்கு சேனலில் கதைகள் பகுதியில் இன்றும் ஒரு கதையினை பார்ப்போம். போன வாரம் கன்னம் வைத்தல் களவும் கத்துமர அந்த இரண்டு பழமொழிகளை பற்றி நம்ம விளக்கங்கள் பார்த்தோம். ஏன் அப்படின்னா இந்த வாரம் அந்த கன்னம் வைத்தல் அப்படின்றத வச்சு தான் அந்த கதையை இருக்க போகுது. அதை பற்றின விவரம் உங்களுக்கு தேவைன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை தரேன். அதை நீங்கள் பார்த்துட்டு கூட இந்த கதையை தொடரலாம். இதை முடிச்சு கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த விவரம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். கதைக்குள்ள போகலாமா? ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு ராஜா நாட்டாண்டுட்டு இருக்கிறாரு. ரொம்ப சிறப்பாக ஆட்சி பண்ணி மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்காரு. எங்கேயும் ரொம்ப நல்ல வளமோட செழிப்பாக இருக்குது. மக்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் அவரோட ஆட்சி முடியுது. அவரோட பையன் திரும்ப பட்டத்தை ஏற்றுக்கிறாரு. அவர் ஆட்சியில் நடக்கிற ஒரு கதை தான் இங்கே நம்ம பேச போகிறோம். அவங்க அப்பா மாதிரி ஒன்றும் பயங்கர விவரமாக இல்லை. நாட்டை வழிநடத்துறதுக்கான தகுதியும் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் அவர் நடந்துக்கிட்டார். அவர் கொஞ்சம் வேடிக்கை போக்காக இருந்தாலும் கொஞ்சம் கோமாளித்தனமாக இருந்தாலும் மக்கள் அதை பொறுத்துக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா முன்னாடி இருந்த மன்னர் மேலே வச்சுருந்த ஒரு நம்பிக்கை. அவர் கூட ஒரு நல்ல அறிவு சார்ந்த ஒரு அமைச்சர் இருக்கிறதுனால மக்களுக்கு ஒரு நிம்மதி. ஏன்னா எது நடந்தாலும் அப்படியே கூடவே போய் கடைசியாக என்ன பண்ணுவார், அந்த மந்திரி வந்து சரி பண்ணிவிடுவார். அன்றைக்கி அவர் வழக்கமான பணியில் இருக்கும்போது ஒரு காவலர் வராரு. மன்னா வணக்கம்னு சொல்லிட்டு, மன்னா ஒரு தகவலோடு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எங்கே சொல்லும் என்ன சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, மன்னா ஒரு வீட்டினை ஒரு திருடர் கன்னம் வைத்து திருட முயற்சிக்கும் போது அந்த சுவர் எழுதி விழுந்து அவர் அதே இடத்தில் இறந்து விட்டார் அப்படின்னு சொன்ன உடனே மன்னருக்கு அப்படியே பதப்பதப்பாகுது. ஆஹா, நம் நாட்டில் ஒரு இழப்பா, ஒரு உயிரிழப்பா, அதுவும் ஒரு திருடர் இறந்து விட்டாரான்னு சொல்லிட்டு, என்ன பெரிய குற்றம், உடனே அந்த வீட்டுக்காரை அழைத்துவா அப்படின்னு சொல்லும்போது, மன்னா நான் வந்து அழைச்சிட்டு வந்திருக்கிறேன், அவர் வெளியே இருக்காரு, அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போய் அந்த வீட்டுக்காரரை கூப்பிட்டு வராரு. பார்த்த உடனே மன்னருக்கு அப்படியே பயங்கர கோவம் வருது. நீ ஒரு தரமில்லாத வீட்டில் வச்சிருந்தனால உன் வீட்டை கண்ணம் போட்ட ஒரு திருடர் இடிந்து விழுந்து இறந்து விட்டார், எனவே உனக்கு நான் மரண தண்டனை விதிக்கிறேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக தண்டனை கொடுத்த உடனே அவர் அப்படியே ஆடி போயிடுறாரு. அவர் அப்படியே ஆடி பண்ணாலும், மன்னா ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, மன்னா அந்த வீடு என்னுடைய இதுதான், நாளைக்கு கட்டியவன் நான் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது மன்னருக்கு சரியாப்படுது. உடனே சேவகனை கூப்பிட்டு நேராக போய் அந்த வீட்டை கட்டினவரை கூப்பிட்டுவான்னு சொல்லுவார். அவர் நேராக போய் இந்த வீட்டை கட்டினால கூப்பிட்டு வராங்க. அவர் வந்துட்டு என்ன பண்ணுற வணக்கம் வைக்கிறாரு. ஒரு கோபமாக, நீ ஒரு தரமில்லாத வீட்டை கட்டி கொடுத்துருக்கிறாய், அந்த வீட்டை ஒரு திருடர் கண்ணம் போட வந்திருக்கிறார், அது எழுந்து விழுந்து இறந்து விட்டார், அதற்கு நீதான் காரணம், உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவனு என்ன பண்ணுறான், உடனே மன்னா மன்னிக்க வேண்டும் மன்னா, கட்டியது நான் தான், ஆனால் குற்றம் என் மேல் அல்ல, மண் குழந்தைகள் மீது தான் தப்பு, அவர் தான் தண்ணீரை அதிகமாக அதனால் தரமற்ற வீடாக மாறி அதை இடித்து திருடர் இறந்து விட்டார், அதுக்கு நான் பொறுப்பல்லவே அப்படின்னு சொல்லும்போது மன்னருக்கு இதுவும் சரியாக தான் இருக்கும். அப்படியா, உடனே போய் அந்த மண் குழந்தைவனை கூட்டுவான்னு சொன்ன உடனே இவன் போய் மண் குழந்தைவனை கூட்டு வராங்க. அவங்ககிட்ட இந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு, நீ அதிகமாக தண்ணீரை ஊற்றி மண் குழந்தை கொடுத்ததுனால் இந்த வீடு வந்து மோசமாக போயிடுச்சு, அதனால் ஒரு திருடர் இருந்து விட்டார்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான், மன்னா மன்னித்துக் கொள்ளுங்கள் மன்னா, குற்றம் இப்பொழுதும் என்மேல் அல்ல அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். என்ன வரவங்களாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, என்ன சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, மன்னா நான் மண் குழைந்து கொண்டிருக்கும் பொழுது தண்ணீர் ஊற்றும் தருணத்தில் பக்கத்தில் சலங்கை ஒலி கேட்டது, அத்தோடு கலகலகலோட சிரிக்கும் மொழி கேட்டது. நான் சிலுக்கோ என்று திரும்பி பார்த்தேன், ஆனால் அங்கு வந்தது நம் அரண்மனை நடன புயல் கருப்பாயி. நான் அவளை பார்த்து கொண்டே தண்ணீரை அதிகமாக ஊற்றிவிட்டேன் மன்னா அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ராஜாவுக்கு என்னாகும், கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகும். அவருக்கும் பிடித்தமான கருப்பாய் அல்லவா. என்ன பண்ணுறாரு, திரும்பி பார்க்கும்போது அங்கே சேவகன் இல்லை, அவன் முன்னாடியே போயிட்டான். கருப்பாய் கூப்பிட்றதுக்கு முன்னாடியே போயாச்சு. கருப்பாய் வணக்கம் மன்னா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒய்யாரமாக வராங்க. வந்த உடனே எல்லாத்தையும் சொல்கிறாரு. எனவே உனக்கு தண்டனை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. மரண தண்டனையில் என்ன ஆயிடுச்சு, இப்போ தண்டனைக்கு வந்துட்டார் அவர். அவங்க சொல்கிறாங்க, மன்னா உங்களுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன், ஆனால் உண்மையை நீங்கள் உணர வேண்டும், நான் சிரித்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, என் கூட வந்த என்னோட மாமா எனக்கு கிச்சு மூட்டினார், நிறைய நகைச்சுவை சொல்லிட்டு வந்தார், அதனால் நான் சிரிச்சிட்டாங்க மன்னா, தவறு என்மேல் இல்லை அல்லவா அப்படின்னு சொல்லும்போது கடைசியாக ராஜாவுக்கும் ரொம்ப இதாகிடும். ஆஹா, கருப்பாய் தப்பிச்சிட்டான்ற ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறாரு, உடனே அவங்க மாமாவை வர சொல்கிறாரு. வந்துட்டு விசாரணை டக்குன்னு முடியுது. உனக்கு இன்னும் ஒரு வாரத்தில் மரண தண்டனை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு மன்னர் முடிச்சுக்கிறார். இது பண்ணுறது வந்து தப்புன்னு எல்லாத்துக்குமே தெரியும், மந்திரிக்குமே தெரியும். ஆனால் மன்னர்கிட்ட வந்து அவரால் எதிர்த்து பேச முடியல. ஏன்னா பேசினா அவர் கேட்குற மாதிரி கேரக்டர் கிடையாது. அது வரை சபை கலைஞ்சிருது. இந்த நேரத்தில் அந்த மரண தண்டனை பெற்றிருக்காருலே கருப்பாயோட மாமா, அவருக்கு 2 நண்பர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். ஆகா, இப்போ கேவலமான ஆட்சி, இப்படிலாம் ஒரு ஆட்சியா, நண்பரை நம்ம வந்து காப்பாற்றியானோம், மன்னரை வந்து நம்ம பாடம் கற்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, மன்னர் வந்து ஒவ்வொரு வாரமும்
ஒரு இரவு நேரத்தில் வந்து நகர்வலம் போவார். மன்னர் இது யாருக்கும் தெரியாது நினச்சிட்டு தான் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே மன்னர் அங்கே போவார்னு தெரியும். அப்படி அவர் வர நேரம் பார்த்து அன்னைக்கு வந்து பௌர்ணமி முழு நிலா இருக்கும். அங்கே வரையில் ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தில் ஒரு கயிறை போட்டுட்டு 2 பேரும் விவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க, சத்தமாக பேசிட்டு இருப்பாங்க. மன்னரும் மந்திரியும் வரும்போது என்னது ஒரே இறைச்சலாக இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் போகும்போது யார் அதங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யாரடா புதுசாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கும்போது வேஷத்தை கிளப்பாங்க. உடனே மன்னன் தெரிஞ்ச உடனே மன்னா நீங்களா மன்னிக்க வேண்டும் சொல்லும். இதில் என்ன எங்களை வேடம் அவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம், ஏன் நீங்கள் உங்களுக்குள் விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கும்போது மன்னா நான் தான் முதலில் சாவேன் என்று சொல்லுகிறேன். ஆனால் இவன் என்ன பண்ணுகிறான், நான் தான் சாவேன் என்று இவனும் சொல்லுகிறான். எங்களுக்குள் யார் இந்த தூக்கில் தூக்கி சாவது என்ற போட்டி அப்படின்னு சொல்லும்போது ராஜாவுக்கு கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி ஆகும். என்னது சாவறதுக்கு போட்டியான்னு சொல்லிட்டு என்ன விஷயம், சாவதற்கு ஏன் போட்டி போடுவீர்கள் கேட்கும்போது இல்லை மன்னா இன்று முக்கியமான பௌர்ணமி, இது பல வருடங்களுக்கு ஒரு முறை தான் வரும். இந்த நாளில் எவராக இருந்தாலும் சாகும்போது ஏதேனும் நினைத்து கொண்டு செத்தால் அவர் அடுத்த ஒரு 7 பிறவியிலும் அந்த மாதிரியாகவே அவர் பிறப்பார் என்று ஒரு ஐதீகம் இருக்கிறது. எனவே நான் இந்த நாட்டின் மன்னனாக வேண்டும் என்று நினைத்து கொண்டு நான் சாக முற்படுகிறேன். அவனும் எனக்கு போட்டியாக வருகிறான் அப்படின்னு சொல்லும்போது ராஜாவுக்கு பயங்கர இதாகிடும். என்னது என் நாட்டில் இன்னொரு மன்னனா அப்படி என்ன பண்ணுறாரு, இல்லை நான் இதை அனுமதிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு டக்குனு என்ன பண்ணுறாரு, நான் சாகிறேன், நான் தான் இந்த நாட்டின் மன்னன், அடுத்த ஒரு 7 பிறவிக்கும் நான் தான் மன்னன் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நேராக போயிட்டு அந்த மரத்தில் போய் டக்குன்னு தன்னோட கழுத்தை கொடுத்துட்டு அவர் அப்படியே அந்த இடத்துல உயிர் திறந்துடுறாரு. நண்பர்களை காப்பாற்றிடுறாங்க. மக்களும் வருத்தமாக இருந்தாலும் அப்படியே போகிறாங்கன்றது இது ஒரு கதை. மாலைக்கிண்மை மாப்பிள்ளை பார்த்தோம் இல்லையா, அந்த கதையை சொன்னார். அதே சின்னதரமாக தான் இந்த கதையும் சொன்னார். அவர் சொல்லும்போது இப்படி தான் சொன்னார். சொல்லும்போது ரொம்ப ரொம்ப நகைச்சுவையாக சொன்னார். அவர் சொல்லும்போது நமக்கு வந்து சில விஷயங்கள்லாம் ரொம்ப இதாக இருக்கும். உதாரணமாக அவனுக்கு முடியை பிச்சுக்கலாம் போல் இருந்தது, ஆனால் முடியே இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதான் ரொம்ப ரசித்தேன், அந்த காலத்தில் ரொம்ப ரசித்தேன். எனக்கு வந்து இப்போ அந்த கதையில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல், அந்த ராஜாவை நம்ம சாக வைக்கணும், இந்த ராஜாவை நம்ம வரப்போகிற கதைகள்லையும் உபயோகப்படுத்தலாம் இல்லையா, அதனால் இன்னொரு முடிவை சொல்கிறேன் நான். இதை கேட்டுட்டு 2 முடிவில் உங்களுக்கு எந்த முடிவு நல்லா இருக்குன்னு கேட்டுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் சாக போகும்போது உடனே அவருக்கு ஒன்று தோணுது, அது எப்படி, நீர் தான் என் மந்திரி, அடுத்த பிறவிலும் நீ தான், 7 பிறவிலும் நீ தான் எனக்கு மந்திரி, நீங்களும் என்னோட சாகம் சொல்லிட்டு இன்னொரு பேர் கொண்டு சொல்லுவார். அப்போ தான் மந்திரிக்கு பகீர்னு ஆகி போயிடும். 6 விளவலத்து போயிட்டு உடனே ஒரு சின்ன ஒரு யோசனை தோணும். மன்னா ஒரு விஷயம், நீங்கள் இளவயது, நீங்கள் ஏன் இப்பொழுதே உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும்? 20 வருடம் கழித்து இதே போல் ஒரு பௌர்ணமி வருகிறது. அந்த நாளில் நீங்கள் இருந்தாலும் நாங்களும் இருப்போம், குடிமக்களும் உங்களோடு இருப்பார்கள். அப்பொழுதுதான் 7 பிறவியிலும் இந்த குடிமக்களும் உங்களை தொடர்வார்கள் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஆமாம், இல்லை நான் ஏன் சாகணும், இந்த நாட்டை இன்னும் கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணிவிட்டு நான் அப்புறமா செத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுற ராஜா அந்த முடிவை மாற்றிக்கிறாரு. இருந்தாலும் மந்திரி இதுபோல் ஒரு நிகழ்வு ஆரம்பித்து முடிக்கவில்லை என்றால் ஏதேனும் பாதகமான செயல்கள் ஏற்படுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமண்ணா அதற்கு ஒரு பரிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, மன்னா இந்த நாளில் ஒரு உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் அல்லது ஒரு உயிர் போக வேண்டும். நீங்கள் உயிர் போகிறது நின்னதுனால ஒரு உயிரை நீங்கள் காப்பாற்றலாமே. நீங்கள் மரண தண்டனை கொடுத்து ஒருத்தர் வச்சுக்கிறீங்க இல்லையா, அவரை பாவம் விட்டு விடுவோமே, திருடர் இருந்தது தானே, அது ஒரு பெரிய இழப்பு இல்லையே, மக்களும் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டார்களே அப்படின்னு சொன்ன உடனே மன்னருக்கு அது வந்து ரொம்ப உதேசமாக படும். என்ன பண்ண உடனே நீங்கள் சொன்னால் மறுப்பேது, உடனே அவரை நாம் விடுதலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விடுதலை பண்ணிடுறாங்க. நண்பர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, மந்திரிக்கும் தப்பிச்சென்ற மகிழ்ச்சி, ராஜாவுக்கும் அடுத்த 7 பிறவிக்கு நம்ம தயாராகிற மகிழ்ச்சியோட எல்லாம் மகிழ்ச்சியாக போகிறாங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை தொடர்ந்து வர எல்லாத்துக்கும் என்னோட பணிவான வணக்கமும் நன்றிகளும். தேங்க்யூ. நான் உங்கள் பிரபாகர்.